நான் வந்து ஒரு பேசிக் ஒரு அவுட்லைன் வந்து சொல்லியிருக்கேன். இது போக உங்களுக்கு ஏதாவது இந்த எக்ஸாம் ரிலேட்டடாவோ இல்லை டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாவோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம அதையும் கிளாரிஃபை பண்ணலாம். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த 3 months இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு. நம்ம இப்போ இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணால் 3 monthsல வந்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர்? அவங்க என்ன டவுட் கேட்டாங்கன்னா, இப்போ இன்னும் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மொத்தம் 3 மாசம் இருக்கு, எப்படி படிச்சா ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, எல்லார்கிட்டையும் சமச்சீர் புக் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. யூடியூப்ல போயிட்டு வேர் டு ஸ்டடி அப்படின்னு ஒரு பிடிஎஃப் கிடைக்கும், ஏதாவது இன்ஸ்டியூட்ல போட்டிருப்பாங்க, அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. 3வது விஷயம் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது ஒரு 5 வருஷத்துக்கு எல்லா எக்ஸாமோடதும். இப்போ 1 எழுத போறீங்கன்னா 1, 2, 4 அப்படி சொல்லிட்டு மொத்தமா, இல்லைன்னா ஏதாவது கம்பைலேஷன் இருக்கும். இப்போ அந்த ஜஸ்ட் என்பிஎஸ்சி அந்த மாதிரி 2-3 இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து கம்பைல்டாவே போடுறாங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா ஹிஸ்டரியில இருக்க கொஸ்டின் மட்டும் போடுவாங்க, ஜியாகிரபி மட்டும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பைலேஷன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயம் வந்து கண்டிப்பா இருக்கணும். இதை எடுத்து வச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு கொஸ்டின் எடுங்க. ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியுதான்னு, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, உடனே தெரிஞ்சிருச்சுன்னா வெரி குட், நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த கொஸ்டின் போகணுமா? இல்ல, அந்த மிச்சம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஏன் கொடுத்துருக்காங்க, அதை உங்களை கன்ஃபியூஸ் பண்ண தானே கொடுத்தாங்க, அதை ஏன் கொடுத்துருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணணும். சும்மா அனலைஸ் பண்ணுங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த டாபிக் இருக்கா, அந்த டாபிக்கை வந்து ஒரு தடவை போய் திரும்ப படிக்கணும். இப்ப சிந்துவெளி நாகரிகம் படிக்கிறீங்க, அதை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு ஒரு தடவை போய் சிந்துவெளி நாகரிகத்தையும் ஃபுல்லா முடிச்சிடணும். 11th புக்ல 6th 7th புக்லயே இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடணும். ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் முடிச்சிருக்கீங்க, ஒரு டாபிக் முடிச்சிருக்கீங்க. இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின் முடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1.5 மாசத்துல நீங்க ப்ரிலிம்ஸே முடிச்சிருவீங்க, படிச்சு முடிச்சிருவீங்க. அடுத்த ரிவிஷன் தான். ஓகேவா? இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபாலோ பண்ணணும். 2வது விஷயம் வந்து டெய்லி 1 மணி நேரம். இப்போ எனக்கு நல்லா மேக்ஸ் வரும் அப்படின்றவங்க 1 மணி நேரம், இல்லை எனக்கு சுமாராக தான் வரும் அப்படின்றவங்க 2 மணி நேரம், எனக்கு சுத்தமா வராதுன்னா 3 மணி நேரம் கூட எடுத்துக்கோங்க. மேக்ஸ் அதே தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கணும், என்ன டாபிக்ல இருந்து வந்து ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, அந்த டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணும். இப்படி ஃபர்ஸ்ட் இது, 2வது வந்து மேக்ஸ், 3வது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி 6ல இருந்து 8 மாசம், அது எவ்வளவு ஃபாஸ்டா படிச்சு முடிக்கிறீங்களோ, இன்னும் 2 மாசம் சேர்த்து படிக்கிறீங்கன்னா படிச்சுக்கோங்க. அதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கோங்க. 4-5 பேர் சேர்த்துனா மைக்ரோ கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. தேசிய நியூஸ், தமிழ்நாடு நியூஸ் அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் இப்ப ஜனவரியோட தமிழ்நாடு நியூஸ் ஃபுல்லா படிக்கிறாருன்னா இன்னொருத்தர் பிப்ரவரியோட தமிழ்நாடு நியூஸ் ஃபுல்லா படிக்கணும். இப்படி ஒரு 6 மாசத்தை 6 பேர் சேர்ந்து படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள்ல தமிழ்நாடு நியூஸ் ஃபுல்லா கவர் பண்ணிடுவீங்க. அப்ப அதை ரிவைஸ் பண்ணுங்க. மறுநாள் என்ன பண்ணுங்க, வேற ஒரு டாபிக் எடுத்து அதே மாதிரி 6 பேர் சேர்ந்து படிச்சு முடிச்சுங்க. ஆனா அந்த நேத்து படிச்சீங்கல்ல, அதை வந்து கொஸ்டின் மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுக்கோங்க. அப்ப அதை படிச்ச மாதிரியும் ஆச்சு, இது புதுசா ரிவைஸ் பண்ணியும் முடிச்சாச்சு. இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஒரே மாசத்துல நீங்க வந்து அந்த 6 to 10 மாசம் கரண்ட் அஃபேர்ஸே நல்லா படிச்சு முடிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஃப்ரீ இன்ஸ்டிடியூட்ஸ்ல டெஸ்ட் பேட்ச் போட்டிருப்பாங்க, அதுல கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அதுல ஏதாவது நீங்க படிச்சதுல இருந்து மிஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அதை வந்து ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டோம், ஆப்டிடியூட் முடிச்சிட்டோம், சிலபஸ் வந்து ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இனி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம படிக்கிற சிலபஸையே எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, எதுல இருந்து கேட்குறாங்க, எந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து அதிக கொஸ்டின் வரும், எதுல இருந்து அதிகம் வராது. அப்போ நம்ம எந்த சப்ஜெக்டை எடுக்கணும் அப்படின்னா, பாலிட்டி, எக்கனாமி, யூனிட் 8, யூனிட் 9, அதாவது முன்னாடி யூனிட் 8, யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ் சொசைட்டி, இந்த மாதிரி டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லீஸ்டா சில டாபிக் இருக்கும், நம்ம படிக்கவே மாட்டோம். ஜென்ரல் சயின்ஸு, அதுக்கப்புறம் ஜாகிரபி. இப்போ ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா, நம்மளுக்கு 10th புக்லயே எல்லாமே கவர் ஆயிடும் சிலபஸ். அப்போ 10th புக்கை ஃபுல்லா படிச்சிடுங்க. படிச்சு முடிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சொன்னேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜாகிரபிக்கு மட்டும் ஒரு 12 மாசத்துக்கு படிச்சிருங்க. படிச்சுட்டு அதுல வந்து என்னன்னா, தமிழ்நாடு ரிலேட்டடாவோ இல்லை இந்தியால வந்து எது ரொம்ப பேசியிருப்பாங்க அதை பத்தி, அந்த மாதிரி ஏதாவது டாபிக் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க வந்து கேட்குற கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க்டா தான் இருக்கும்.
நம்ம 10th புக்கை நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக படிச்சுட்டு போயிடலாம். ஆனா கேட்குற கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து தான் இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும் ஜியாகிரபி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சு நம்ம கடைசியா வந்து டைம் இருக்கிறப்போ படிச்சுட்டு போகணும். ஸோ எனக்கு இந்த சப்ஜெக்டை வந்து படிக்கிறதுக்கு டைமே இல்லை. இப்போ ஃபிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரி யாரும் தொட மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்டை நீங்க விட போறீங்க, அது என்னால படிச்சுட்டே போக முடியாதுன்னு நினைக்கிற சப்ஜெக்ட்ல 5 வருஷம் கொஸ்டினை மட்டுமாவது ரீட் பண்ணிட்டு போயிருங்க. அப்படியே கேட்பாங்க சில கொஸ்டின்லாம். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, ஆன்ஷியன் மிடிவல் இந்தியாலாம் நான் வந்து அவ்வளோவா படிக்க மாட்டேன். அப்ப நான் குப்தாஸ் படிப்பேன், அங்கங்க படிச்சு வச்சிருப்பேன். படிக்காத டாபிக்ஸ் இருக்கும்ல, முகலாயர்கள் இந்த மாதிரி டாபிக்ல என்ன பண்ணுவேன்னா, 5 வருஷத்துல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் படிச்சு போயிருவேன். அப்போ வந்துச்சுன்னா ஒரு 5 கொஸ்டின் வருதுன்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டினாவது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்துடும். இப்போ 2 கொஸ்டின் விட்டு போயிடலாம், வேற எங்கேயாவது அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி படிக்கிறப்போ ஸ்ட்ராட்டஜி வச்சு படிச்சீங்க அப்படின்னா ஈஸியா 3 மாசத்துல ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ப்ரிலிம்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. இனி வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அடுத்து ஏதாவது கேட்கணும்.